வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் சப்ஜெக்ட். அதாவது ஏன் இந்த க்ரைம் சப்ஜெக்டை கையில் எடுத்தேன்னா, பாதிக்கப்பட்டிருப்பது இலங்கையை சார்ந்த தமிழ் பெண் என்கின்ற காரணத்தினால் அது சார்ந்த சில தகவல்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த காணொலியில் அது சார்ந்த செய்திகளை நான் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். கண்டிப்பாக பல நல்ல செய்திகளோடு தினமும் உங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம், சந்திப்போம் என்கின்ற உறுதியோடு இன்றைய செய்திக்குள் நாம் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். நேற்று இரவு ஒரு சகோதரி வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றார், இன்னொரு சகோதரியை ஏற்றிக்கொண்டு. அப்படி செல்கின்ற பொழுது அந்த சகோதரி சென்ற வாகனத்தின் மீது ஒரு கார் வேகமாக மோதுகிறது. மோதி அந்த இடத்திலே இரத்த வெள்ளத்தில் அந்த சகோதரி அந்த இடத்திலே மரணத்தை தழுவிவிடுகிறார். பின்னால் இருக்கையில் அமர்ந்திருந்த 17 வயது இன்னொரு சகோதரி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அவள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தை மையப்படுத்தி காவல்துறை விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறது. காவல்துறையின் விசாரணையின் அடிப்படையில் இப்பொழுது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாலகுரு, சுமன், சக்திவேல் என்கின்ற இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் திட்டமிட்டு அந்த இருசக்கர வாகனத்தின் மீது தங்கள் காரை கொண்டு வந்து மோதினார்களா அல்லது அது தற்செயலாக நடைபெற்றதா என்கின்ற கோணத்தில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளும் காவல்துறை சார்பில் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகளும் சற்று அதிர வைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். அதாவது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாமில் வசித்து கொண்டு இருக்கக்கூடியவர் யான்சி என்கின்ற சகோதரி. இந்த யான்சி என்கின்ற இந்த சகோதரிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையை சார்ந்த ஒரு பெண்ணோடு அவருக்கு, ஒரு இளம் பெண்ணோடு அவருக்கு நட்பு ஏற்படுகிறது. இந்த நட்பின் காரணமாக அந்த இளம் பெண்ணை பார்ப்பதற்காக சென்னைக்கு வருகின்றார் யான்சி. யான்சி அவர்கள் இன்ஸ்டாகிராம் பகுதிகளிலே தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவர் அதை இன்ஸ்டாவில் பதிவேற்றி தனக்கான ஒரு அடையாளத்தை இன்ஸ்டாவில் பெற்றிருக்கிறார் என்பதுதான் செய்தி. காவல்துறையுடைய குறிப்பில் கூட அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் சென்னையை சார்ந்த இந்த பெண்ணோடு அவருக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு நட்பின் நெருக்கம். அதன் அடிப்படையில் இந்த சென்னை பெண் அழைத்தாள் என்பதற்காக அவர் சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு வந்த இவர்கள் இருவருமே கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய கேளிக்கை விடுதி ஒன்றிற்கு அவர்கள் செல்கின்றார்கள். சென்று அங்கு அவர்கள் நடனமாடக்கூடிய களங்கள் எடுக்கப்படுகிறது. அப்படி நடனமாடுகின்ற பொழுது இரு அணியினருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. அதாவது இந்த யான்சி அவர்களோடு சென்ற அந்த நண்பர்களுக்கும் இன்னொரு குரூப்பை சார்ந்த நண்பர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. இந்த மோதல் அந்த கேளிக்கை விடுதிக்குள் மிகப்பெரிய ஒரு நெருடலை உருவாக்கக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய அந்த கேளிக்கை வழியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வலுக்கட்டாயமாக இந்த இரு குரூப்பையுமே இரு அணியினருமே வெளியே அனுப்புகிறார்கள். வெளியே வந்த பின்பு தன்னுடன் இன்னொரு பெண்ணை ஏற்றிக்கொண்டு யான்சி அவர்கள் இருசக்கர வாகனத்தில் கிளம்பவும், அவரோடு வந்த நண்பர்களும் இருசக்கர வாகனத்தில் கிளம்புகின்ற பொழுது அந்த பின்னால் வந்த கார் அவர்களை இடித்து அவர்கள் அந்த இடத்திலே யான்சி படுகாயமடைந்து மரணத்தை தழுவி விடுகிறார். இந்த மரணம் சண்டையின் காரணமாக ஏற்பட்ட மரணம் என்பது முதல் செய்தி. ஆனால் அதன் பின்பு இது காதல் சண்டை என்கின்றது இன்னொரு செய்தி. அதன் பின்பு வருகின்ற செய்திகள் வேறொரு கோணத்தில் எல்லாம் அந்த செய்திகள் பேசப்படுகின்றன. அதாவது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் அந்த காரில் வந்தவர்கள் மீது கற்களை வீசிய காரணத்தினால் காரில் இருந்தவர்கள் தப்பித்தால் போதும் என்பதற்காக காரை வேகமாக ஓட்டுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்த காரணத்தினால் அந்த கார் அந்த இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்து நடந்து விட்டது என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது. இன்னொரு செய்தி யான்சியின் மீது அல்லது யான்சியை காதலித்து கொண்டிருந்தவருக்கும் அந்த எதிர்குறுப்புக்கும் இடையே ஏற்பட்ட அந்த மோதலின் காரணமாக அந்த கோபத்தில் யான்சியை காதலித்து கொண்டிருந்தவர் அந்த காரை எடுத்துக்கொண்டு யான்சி சென்ற அந்த வாகனத்தை மோதி யான்சி மரணம் ஏற்படுவதற்கான ஒரு களமாக அமைந்துவிட்டது என்ற செய்தியும் எடுத்து வைக்கப்படுகிறது. இவைகள் பரபரப்பான ஒரு செய்திகளாக இருக்கக்கூடிய வேளையில்
காவல்துறை இப்பொழுது கடுமையான நடவடிக்கை எடுத்து விசாரணைகளை முடுக்கி விட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பாலகுரு, சுமன், சக்திவேல் என்கின்ற அந்த 3 பேரையும் கைது செய்து விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறது. காவல்துறையை பொறுத்தமட்டில் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இது திட்டமிட்டு கொலையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை நீதிமன்றமே வழங்கும் என்பது அவர்களுடைய பதிவாக இருக்கிறது. ஒருவேளை இது ஏதேச்சையாக அவர்கள் காரை திருப்புகின்ற பொழுது அல்லது தன்னை தப்பித்து செல்ல வேண்டும் என்கின்ற வேகத்தில் அவர்கள் வேறொரு கோணத்தில் பயணிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது வேகத்தில் கார் மோதி இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா என்றால் அது இந்த வழக்கில் இவர்களுக்கு சற்று சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது என்று காவல்துறை சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக செய்தி நிறுவனங்கள் செய்திகளை குறிப்பிடுகின்றன. இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட யான்சி அவர்களுடைய தாயார் கதறக்கூடிய அந்த காணொளிகள் பார்க்க முடிகின்றது. அந்த தாய் கண்ணீர் விட்டு கதறுகிறார். எனக்கு உயிராக இருந்தது என்னுடைய மகள் மட்டும்தான். அவளுடைய உயிரை உங்களால் திருப்பி கொண்டு வர முடியுமா? என்னுடைய மகளுடைய உயிரை பறித்தவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த தாய் கதறக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. எதனால் இந்த மரணம் நடந்தது என்கின்ற பொழுது, ஒன்று இணையதளத்தின் மூலம் அவர்களுக்கு நண்பர்களாக பழகி கொண்டவர்கள். இவர்கள் ஒரு இடத்தில் கூடுவதற்கான ஒரு களம் எடுக்கப்படுகிறது. அப்படி கூடுவதற்கான களம் எடுக்கப்பட்ட பகுதியில் மது சார்ந்த போதைகள் அவர்களுக்குள் பரிமாறப்படுகின்றன. இந்த மதுவின் போதையினால் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் என்று இப்பொழுது குறிப்புகள் சொல்கின்றன. அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படி சொல்கின்றன. மது போதையினால் இரு அணியினருக்கிடையே மோதல் ஏற்படுகிறது. அந்த மோதலை உள்ளே அதை சமாதானப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படாத காரணத்தினால் அந்த கேளிக்கை விடுதியை நடத்தி கொண்டிருந்தவர்கள் இவர்களை வெளியே அனுப்பி விடுகிறார்கள். வெளியே வந்த பின்பு இருசக்கர வாகனத்தில் செல்வதற்காக யான்சியோடு வந்தவர்கள் கற்களை எடுத்து வாகனத்தை, அந்த காரை தாக்கியதாக ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, இல்லை அந்த கார் வேகமாக வந்து திட்டமிட்டு யான்சி அவர்கள் சென்று கொண்டிருந்த இருசக்கரத்தை வாகனத்தை மோதியது என்பது இன்னொரு செய்தி. இப்படி இந்த 2 செய்திகளும் முதன்மையாக இருக்கக்கூடிய சூழலில் இழந்திருப்பது ஒரு உயிர் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதிருக்கிறது. அந்த தாய் அந்த உயிரை, அந்த குழந்தையை எவ்வளவு செல்லமாக பாசமாக வளர்த்திருக்கக்கூடும். கருத்து வேறுபாடுகள் அல்லது கோபங்கள் இவைகள் இருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்ற நிகழ்வுகள், மனிதர்கள் எடுக்கக்கூடிய அந்த களங்கள் உண்மையிலே நம்மையெல்லாம் மனிதர்களா என்று பார்க்கக்கூடிய ஒரு அந்த நோக்கோடு நாம் கலந்து செல்ல முடியுமா என்ற கேள்வியைத்தான் அது எழுப்புகின்றன. யான்சியின் உயிர் இனி மீண்டு வரப்போவதில்லை. இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் தடுப்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும். நன்றியுடன் இன்பா.